வணக்கம் என் அன்பு உறவுகளே. இன்றைக்கும் ஒரு சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் நம்மளோட பரிபூரண வேண்டுதலை நிறைவேற்றுறது முதல்ல நம்ம குலதெய்வம் தான். நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது பூஜை பண்ணுறதுக்கு நிறைய பொருட்களை வாங்கி எடுத்துகிட்டு போவோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிமுறைகளை பின்பற்றுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வமாக இருக்கும். ஒரு சிலர் பெருமாள் கோவிலுக்கு போவாங்க, அதுக்கு ஒரு சில வேண்டுதல் இருக்கும், அது மாதிரி செஞ்சுட்டு வருவாங்க. ஒரு சிலர் ஐயனாரை கும்பிடுவாங்க, அவங்களுக்கு ஒரு சில வேண்டுதல் இருக்கும், அது மாதிரி செய்வாங்க. ஆனால் எல்லா தெய்வத்துக்கும் இதை நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதலை நம்ம குலதெய்வம் பரிபூரணமாக ஏற்றுக்கும். என்னென்னா, கொஞ்சமாக பச்சரிசி எடுத்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதை மிக்சியில் போட்டு அடித்து மாவாக தயார் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி 3 உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் நெய்யினா பிடிக்கிற அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. தேவைப்பட்டால் லேசாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் அரைக்கிறதுலையே அந்த இது பதத்துக்கு வந்துடும். அந்த 3 உருண்டைகளை உருட்டி வச்சுக்கோங்க. பிளவுபடாமல் உருட்டணுங்க. உருட்டி வச்சுட்டு அதோட மேல் பாகத்தில் ஒரு முழு எலுமிச்சம்பழத்தால் விளக்கேற்றுற அளவுக்கு ஏற்படுத்திக்கோங்க. அது 3த்துலேயுமே ஏற்படுத்திக்கிட்டு 3 பக்கமும் குங்குமம் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிற விளக்கு தயார். நம்ம கோவிலுக்கு பூஜை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்லாம் வாங்கி வச்சுருக்கோமோ அது கூட இதையும் ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. நீங்கள் பூஜைக்கு கொடுக்கும்போது இந்த மாவிளக்கு மாவுன்னு சொல்லுவாங்கங்க. அதில் சிறிதளவு நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் நம்மளோட வேண்டுதலை நம்ம குலதெய்வம் பரிபூரணமாக கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்றுக்கும். இது இன்னமும் பல கிராமங்களில் நடந்துட்டுருக்கிற ஒரு வழிமுறை தான். நானும் இன்னமும் செஞ்சிட்ருக்கிற ஒரு வழிமுறை தான். குலதெய்வ கோவிலுக்குன்னு மட்டும் இல்லைங்க, ஆடி மாதம் அம்மன் கோவிலுக்கு கூட போவோம். அப்போ கூட இதை நம்ம செய்யலாம். இது எல்லா கோவில்லையுமே காலங்காலமாக செஞ்சு நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் நம்ம நகரத்துக்கு வந்ததுனால நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாமலே போயிடுச்சு. என்னோடய பாட்டி இருக்கிறதுனால இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் அடுத்த தடவை குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக இது மாதிரி செய்யுங்க. அங்கே விளக்கேற்றி முடித்ததும் அந்த மாவை வீட்டுக்கு கொண்டு வந்து பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. நிச்சயமாக நம்மளோட வேண்டுதல் அந்த தெய்வத்துக்கு கேட்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.